பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சுகமாக பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நான் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலாக நம்ம இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதற்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதே போல் நீங்களும் என்னை தயவாய் பொறுத்து கொள்ளும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். சில காரணங்களினால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. என்ன அப்படின்னா, என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அதில் வீடியோ அப்லோடு பண்ண முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வீடியோ பதிவிடும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அந்த 1 இயருக்கு முன்னாடி 38 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க. நான் உங்களுக்காக ஆண்டவரை நான் மனதார துதிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது பக்கமாக ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்பதாக என்னுடைய கணவர் அவருடைய மொபைலில் என்னுடைய சேனல் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார் ஸ்டேட்டஸில். அதை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது 52 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை இது என்னுடைய வார்த்தை அல்ல, ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை சுகமாக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை விடுதலை தரக்கூடியதான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது நீங்கள் உற்சாகப்படுறீங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களும் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் நான் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு மனசில் அது ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஏவுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க. நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் சொல்லுகிறதான இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வைக்க ஆண்டவர் இருதயத்தில் பேசினாருன்னு சொன்னால், இதை நான் முக்கியமாக நோட் பண்ணி சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சரி ஸ்டேட்டஸில் வைப்போனும் நீங்கள் உங்கள் மனசில் ஏவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும், பலனை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், பிரச்சனைகளிலிருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இயேசு கிறிஸ்து முதலாக பேசினதான ஆண்டவருடைய வார்த்தை. அப்போது எனக்கு சுமார் 18 வயசு இருக்கும். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும்போது, அங்கே ஒரு பெரிய, அதாவது தெர்மாக்கோலில் அழகாக என்ன செஞ்சுருந்தாங்க, வெட்டி ஒட்டியிருந்தாங்க. அது பெரிய ஒரு சர்ச்சு, பெருசாக அந்த வசனம், அது என்ன வசனம் அப்படின்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனத்தை தான் அங்கே எழுதியிருந்தாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் முதலாக எங்கூட பேசினதான கர்த்தருடைய வார்த்தை.
இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சில பேர்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். சில நேரங்களில் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். நிறைய விஷயங்கள நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே, என்னுடைய குடும்பம் இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய படிப்பு நிலைமை இந்த மாதிரி இருக்குது, பொருளாதாரத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு, மற்ற யாருக்கிட்டேயுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஷேர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, எ அதாவது மற்றவங்க ஏதாவது நினச்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல், அவங்கக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அவங்க நம்ம சொல்கிறத இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி தானே நம்ம மனசை வேதனைப்படுத்துவாங்க. இப்படி பல காரணங்களால சொல்ல மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். அப்போ வந்து ஒருத்தர் நம்மளை பார்த்து என்கிட்ட வா, நான் உனக்கு ரெஸ்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம மனசில் கஷ்டம், கவலை, பாடு இருக்கும்போது நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்போம். இயேசு சொல்கிறாரு, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற வசனம் எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்டதான வார்த்தையை சொல்லும்போது, கண்டிப்பாகவே வந்து மனுஷர்கள் எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ தான் என்னால் முடியும், என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வான்னு தைரியமாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பிரச்சனைக்கான தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து நம்ம பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும். ஆமேன். அப்படியே நம்மளுக்கு என்ன வரும்? கண்ணீரே வந்துடும். சரி, நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட கூப்பிடுறாங்க நம்மளை, எங்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முதல்ல என்ன வரும்னா கண்ணீர் தான் வரும். அப்படி தான் நானும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர்கிட்ட வர சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே குட்டியாக ஒரு சேப்பல் இருக்கும், சிற்றாலயம்னு சொல்லிட்டு. அந்த ஆலயத்தில் போய் உட்காந்து டெய்லியும் இயேசுக்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து உங்கள் கூட பேசின முதல் வசனம், முதல் வார்த்தை, நம்மக்கிட்ட பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசின முதல் வார்த்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மறக்கவே மாட்டோம். ஒருவேளை முதலாக அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை ஏற்கனவே இந்த வார்த்தை தெரியும், எனக்கு பைபிள் எனக்கு தெரியும், நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஒரு வேளை வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இயேசுக்கிட்ட வாங்க, அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. அப்படி இயேசுக்கிட்ட போய் எனக்கு என்ன நன்மை நடந்துச்சுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். அப்போது நான் இயேசுக்கிட்ட போய் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் இயேசுக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இயேசுவே, எனக்கு இந்த நாளில் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இயேசுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுவேன். அப்புறம் வந்து எனக்கு இயேசப்பா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். எல்லாமே சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இயேசுவே, நான் +2ல் வந்து அப்போல்லாம் வந்து 1200க்கு மார்க் வச்சுருந்தாங்க. அப்போ 1000 கூட நான் எடுக்கலை, ஏன்னா நாங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைகள் ஒரு செட் இருந்தோம். ஆனால் இந்த தடவை எனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு மார்க் நீங்கள் கொடுக்கணும் அப்படி மட்டும் நான் கேட்காம இன்னும் சேர்த்து கேட்டேன். என்னென்னா, என்னோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் பண்ணணும், எல்லாரும் நிறையா பேர் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், நானும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். ஹல்லேலூயா. நான் கேட்ட அந்த ஜெபத்தை ஆண்டவர் அப்படியே செஞ்சார். எல்லாருமே ஆல் கிளியர், எல்லாருமே பாஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, 3 பேர் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருந்தாங்க. 3 பேர் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருந்தாங்க, அதில் நானும் ஒன்று. ஹல்லேலூயா. இயேசு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஃப்ரெண்டை போல், ஒரு மனுஷனை போல் நம்ம அவர்கிட்ட நம்ம பேசலாம், அவர் நம்மக்கிட்ட பேசுவார், தைரியம் சொல்லுவார். பாருங்கள், இந்த வார்த்தை அவங்க எத்தனை பேர்த்துக்கு தைரியம் அளிக்குது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக.
ஹல்லேலூயா. ஆமென்.